ஹே ஹால் பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த நாளில் கூட உங்களை இந்த வீடியோவில் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் கன்சிஸ்டன்சி பற்றி பார்த்துருந்தோம். நம்மளோட ஜெப வாழ்க்கையில் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த நாளில் கூட நம்ம கன்சிஸ்டன்சி என்ற அந்த வேர்டில் இன்னொரு எக்ஸாம்பிளை நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரூத் என்பதான ஒரு ஸ்திரியை குறித்து நம்ம அநேகருக்கு தெரியும். ஸோ அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் தன்னுடைய கணவரை இழந்தாங்க. தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வராங்க. ஸோ அந்த சூழ்நிலை அவங்களுக்கு அநேக காரியங்கள் டிப்ரெஸ்டாக இருந்திருக்கும். தன்னுடைய கணவரை இழந்து சோர்ந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கும். ஆனாலும் அவங்க தங்களுடைய எல்லா சிச்சுவேஷன்லேயும் ஆண்டவரை பிடித்து கொள்கிறாங்க. ஸோ ஆண்டவரை பிடித்து கொண்ட பிறகு அவங்க தன்னுடைய வேலையில் அவங்க கன்சிஸ்டன்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கும் நம்மளுக்கும் அநேக காரியங்கள் விரோதமாக இருக்கலாம். நம்மளுக்கு அநேக காரியங்கள் டிப்ரெஸ்டாக இருந்திருக்கலாம். ஏதோ இப்போ நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், ஒரு வேலையை செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம யோசித்து அதை செய்ய போகும்போது தான் ஏதாச்சும் ஒரு தடை வரலாம், இல்லை அதை செய்ய முடியாமல் சோர்வாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அநேக சிச்சுவேஷன் நம்மளுக்கும் விரோதமாக இந்த நாட்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது. அதை போல தான் ரூத்துடைய வாழ்க்கையிலும் அவங்களுக்கு அநேக டிப்ரெஷன்ஸ் இருந்தது. தன்னுடைய கணவரை இழந்து அவங்க தனியாக எப்படி அவங்களோட லைஃப்பை ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் அவங்க கலங்கி இருந்தாங்க. ஆனாலும் அவங்க அந்த எல்லாவற்றும் ஒதுக்கி வைத்து கர்த்தரை பற்றி கொண்டு அவங்க தன்னுடைய வேலைக்காக அவங்க ஒரு வயலில் போய் வேலை செய்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ அவங்க இதெல்லாம் எனக்கு இந்த சூழ்நிலை என்னுடைய லைஃப்பில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டிப்ரெஸ்டாகவே இருக்காமல் அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க. ஸோ அவங்க அப்படி எடுத்து வைக்கும்போது தான் அவங்க தன்னுடைய வேலை கன்சிஸ்டன்ஸாக இருக்கும்போது தான் ஷி பிகம் அ ஓனர் ஆஃப் தட் லேண்ட். அவங்க அந்த வயலுக்கே ஒரு எஜமானியாக மாறுறாங்க. எதனால் அது முடிந்தது? அவங்க சோர்ந்து போய் இல்லை நான் இந்த வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி, இல்லை என்னால் இன்றைக்கு செய்ய முடியாது அப்படின்னு யோசித்து அவங்க தன்னுடைய வீட்டிலே இருந்திருந்தா அந்த நிலத்தோடைய எஜமானியாக ஆயிருக்க முடியாது. ஆனால் அவங்க எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து அவங்க முன்னேறி கடந்து போகிறாங்க. போய் அவங்க வேலையில் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லாமல் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக செய்யும் போது ஆண்டவர் அவங்கள எஜமானியாக மாற்றுறாரு. ஸோ இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம செய்கிற வேலையெல்லாம் இருக்கலாம், நம்ம செய்து கொண்டு இருக்கிற வேலையில் ஒரு ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அநேக காரியங்களில் நம்ம டிப்ரெஸ்டாக கூட இருக்கலாம். ஆனால் அதை எல்லாவற்றையும் நம்ம ஒதுக்கி வைத்து கர்த்தரை பற்றி கொண்டு நம்ம தொடர்ந்து அந்த வேலையில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் போது அந்த வேலையில் நம்மளுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கவும் அதில் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும். அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இதே போல் இன்னொரு வீடியோவோட உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். Until then, this is Sharon. God bless you.